ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து மருந்தாக்க வேதியியல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். மருந்தாக்க வேதியியலில் வந்து மொத்தம் வந்து 5 டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிசெப்டிக், மயக்கமூட்டி அது மாதிரிலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடியது ஆன்டிபயோட்டிக்ஸ். இவை வந்து வைரஸ் மீது செயல்புரியாது. இது வந்து வைரஸ் மீது வந்து எந்த ஒரு செயல்பாட்டையும் காட்டாது. சரிங்களா? முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்தாவே என்னன்னு சொல்லலாம், பெனிசிலின்னு சொல்லலாம். கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொன்னால் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பெனிசிலின் நொட்டிடம் என்னும் புஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெப்டோமைசின், டிபிக்கு எதிரான மருந்து. ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து டிபிக்கு எதிரான மருந்து. எரித்ரோமைசின். சரிங்களா? ஆன்டிபயோட்டிக்ன்றது வந்து பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்தும். இவை வைரஸ் மீது செயல்புரிவதில்லை. ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் மருந்து பெனிசிலின். கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பெனிசிலின் நொட்டிடம் என்னும் புஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், அதாவது டிபிக்கு எதிரான மருந்து. எரித்ரோமைசின் அப்படின்ற செப்டிக்னா புரை தடுப்பான் அல்லது ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா நமக்கு வரும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு உயிருள்ள பொருட்கள் மீது யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம், ஆன்டிசெப்டிக். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து யூரோட்ரோஃபின் அல்லது சிறுநீரக புரை தடுப்பான். டிஞ்சர் அயோடின், I2 ஆல்கஹால்